அடுத்து இந்த கார உப்புகள்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சோப்பு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் ஆகுது. டு மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அதாவது NaOH வந்து சோப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 இதோட யூஸ் என்னன்னா, ஒயிட் வாஷிங் வந்து இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் வெள்ளை அடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். சரியா? அடுத்து வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இதோட ஃபார்முலா MgOH2. இது வந்து மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர்ஸ், ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் ஆகுது. சரியா? இந்த அல்சர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அல்சருக்கெலாம் இதை வந்து எடுத்துக்குவாங்க. மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH3OH வரும் ஃபார்முலா. இது வந்து கிளாத்தில் எதுவும் கிரீஸ்லாம் பட்டுச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின் ஃப்ரம் கிளாத். நன்றி.